அதுக்கு முன்னாடி ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. வீடியோக்களை பார்க்கலாம். சீரியஸ் தான், ஹீரோயிக் தான். அந்த காமராஜர் என்னென்ன பண்ணாருன்றத டிபேட் மாதிரி, பட்டிமன்றம் மாதிரி. அவர் என்ன பண்ணாருன்னு இவங்க கேள்வி கேட்கணும், அந்த பக்கத்துல வந்து பதில் வரும். அந்த மாதிரி அவர் தான் ஃபஸ்ட்டு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் அது ஞாபகம் இருக்குது எனக்கு. சத்துணவு அவர் தான் போட்டார் காமராஜர்னுக்கு ஞாபகம் இருக்கு. ஸ்கூல் திறந்தது அது தெரியல, சாப்பாடு போட்டது மட்டும்தான் தெரியுது. 3 மைல் அது வந்து இன்னைக்கு தான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். 3 மைல்கள்னா 3 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்கூலும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளேயே ஒரு ஊருக்கு ஒரு ஸ்கூல் வரணும். அந்த பசங்க ரொம்ப தூரம் வந்து நடந்து போய் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுங்க பசியும் பட்டினியும் இருக்கிறதுனால தான் ஆடு மேய்க்கிறதுக்கும் கல் உடைக்கிறதுக்கும் போகணும். அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா எல்லா பசங்களுக்கும் கல்வி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதான் கூட்டம் வச்சு ஆலோசனை கூட்டம் மாதிரி வச்சு சொல்லுவாங்க. அதுக்குன்னா அப்போ நிறைய செலவாகும். ஏன்னா நம்மளால எவ்வளோ தூரம் செலவு பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்கூல் திறப்போம், அத்தனை பசங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் மொழி கொண்டு வந்தவர். அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்துலேருந்து எலிசபெத் ராணியோ அவங்க யாரோ வந்துருக்காங்க. வந்துட்டு ஏன் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு, எங்கள் ஊரில் எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் ஆகாமல் இருக்குதுங்க, எத்தனையோ பொண்ணுங்க விதவையாக இருக்குதுங்க, அவ்வளோ ஜனங்க இருக்கும்போது எனக்கு எதுவும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதான் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் வருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம முதலமைச்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடு பைப் தனியாக அவர் வீட்டுக்கு மட்டும் பைப் உடனே அவங்களுக்கு வந்து தகவல் அனுப்பி எனக்கு வந்து அப்துல் கலாம் லாஸ்ட் வரைக்குமே ஒரு இதுவாக தான் Double takedown. Help me. My vision reveals. Help me. Double takedown. Mine, but I still honor the fallen. This is here. நம்ம இந்த ரவுண்டே ஜெயிக்கணும். அந்த வந்து அந்த காசுல மிச்சம் பண்ணி அதுக்கு ஏன்னாச்சும் ஒரு வேலை பசங்களுக்கு சாப்பாடு சோறு போட்டு படிக்க வச்சார். காலையில் வந்து இது காலையில் உணவு திட்டம் அது ஆரம்பிச்சது போட்டுனதா இருக்கா? அதுவும் ரவி காலையில் சாப்பாடு போடுறது தான் தடுக்கல. காலை இது வந்து எதுவும் தடுக்கல. அதெல்லாம் நல்ல விஷயம். ஏன்னா அதெல்லாம் கேள்வி வேற ஒரு கண்ணுத்துட்டு The glory is mine, but I still honor the fallen. This is here.
My vision reveals all. நம்ம வீட்டாண்ட இருக்கிறவன் வந்து ஒருத்தவங்க நடுவில் பார்க்கவே இல்லை guys. பாரத் வச்சிருக்கான். பாரத் சிலிண்டர் பாரத் பின்னாடி The glory is mine, but I still own the fallen. சிவேட பின்னத்தாவா இந்த சமோசா செய்யணும். ₹500 எக்ஸ்ட்ரா தரணும். வெயிட் பண்ணல தருவாங்க. கறிக்காரரே தரலாம். கறிக்காரி எவ்வளோ செஞ்ச My vision reveals all. அந்த அம்மாவே வச்சுட்டு சிலிண்டர் கொடுத்து காசு 100 200 அப்படி கொடுத்து ரொம்ப கறிக்காரரே நிறைய காசு கொடுக்கலாம். கை மாட்டா ஹாஸ்பிட்டல் சிலிண்டர் ₹500 அத்தனை Help me! Enemy near me! I need backup! கீழே இருந்து மேல எடுத்துன்னு வந்தீங்கல்ல சிலிண்டர் கருத்த போட்டாங்க. அட்ரஸ் தான் மாத்திட்டேன்ல. ஃப்ரெண்ட் கைஸ் மாத்திட்டு சொல்லலையா? அட்ரஸ் மாத்திட்டேன். எப்படி மாத்தலாம்? அது காசு ₹200 சொல்லிச்சு. அந்த அக்கா இருந்தாங்க, ஒரு அக்கா மாறிட்டு இருந்தாங்க. பார்த்து கைஸ் இல்லக்கா நான் The glory is mine, வேற but I still own the fallen. அதுவும் தயங்கி தயங்கி இருந்துச்சு. இப்படி போதும் அப்படி போகுது. பேப்பர் நீட்டுட்டேன். எதுக்கு நீட்டுதுன்னே தெரியல. பேப்பர் உள்ள வச்சு Need equipment! அது கையில பிடிக்க நீட்டாக்கலாமே. பேப்பர் உள்ள வைக்க சொல்லி அது சொல்லுது போல எனக்கு தெரியல. அப்புறம் ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம். அந்த இந்த அட்ரஸ் ₹957. Help me! First doom. Double takedown. வெரி கைஸ் பவித போட்டு விடாண்டா யூடியூப்ல. பவித போட்டு விடா. போய் தண்ணி நான் புடிச்சு பார்த்து தண்ணி பிடிச்சிட்டு வந்தியா? கைஸ் அது தானே கொடுக்கல. பவி தானே கொடுக்கல. இந்தாங்க. My vision reveals all. Help me! I need backup! ஆகாஷ் Double takedown. மணி 5 ஆயிடுச்சு. இதுக்கு மேல தண்ணி நின்று பை கைஸ் பிடிச்சின்னு வரணும். 2 வாட்டி பிடிச்சின்னு வரணும். बाय गाइस, आप वीडियो का कलाम दूंगा लेकर क्या दो